குட்டி கண்ணி பொண்ணா மாறாதா? கல்யாணம் காட்சி எப்போது? எப்போதும் ஏனேசும் தப்பாது. நான் ஏறிக்கர மேலிருந்து எங்கிளைக்கு காத்திருந்தேன் காணல. ஐட்ட ஐட்ட, என்னம்மா மர்மவளே? காபி தண்ணி போடட்டுமா டீ தண்ணி போடட்டுமா? சொல்லுங்க மாமி யாரே, ஏன் மாமி யாரே, சொல்லுங்க மாமி யாரே. காப்பி தண்ணி வேணாம் அம்மா, டீ தண்ணி வேண்டாம் அம்மா, மத்தியானம் நேரம் ஆச்சு, நான் சாப்பிடுறதுக்கு பிரியாணி கொண்டு வாடி. பெரிய பில்கேட்ஸ் பேத்தியா டெய்லி பிரியாணி தான் திம்பேங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாடி, பசிக்குது. இதோ இதோ எடுத்துட்டு வரேன். இந்தாங்க இந்தாங்க. என்னது வீட்டுல தட்டே இல்லையா? இப்படி மண் பாத்திரத்துல போட்டு கொண்டு வந்திருக்க? நாய்க்கு வைக்கிறதுக்காக வாங்கினேன். நாய் இந்த மண் பாத்திரத்துல சாப்பிட மாட்டேக்கி, அதான் பேசாம என் மாமியார்ட்ட போய் சொல்லி இதை கொடுத்துட வேண்டியதான். அத்தை, மண் பாத்திரம்னு சாதாரணமா சொல்லாதீங்க. நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இந்த மண் பாத்திரத்துல தான் இருக்காத்த. மண் பாத்திரத்துல சமைக்கலாம் கூட பரவாயில்ல, மண் பாத்திரத்துல சூடான சாப்பாடை வச்சு சாப்பிடுவீங்களேன்னு கொண்டு வந்தேத்த. உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்பப்பா, என் மருமகளுக்கு என் மேல எம்பு டக்கற. சரி, நீ உள்ள போய் வேலையை பாரு. சரிங்க. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், ஒரே டென்ஷன். என்ன இவ டென்ஷன் டென்ஷன் புலம்பிக்கிட்டு வரா? நின்னு என்னதான் பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு போவோம். என்னடி உனக்கு என்னடி டென்ஷன்? பின்ன என்னம்மா, என் மாமியார போன் போட்டு இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. அது வேற ஒண்ணும் இல்லடி, நீ இங்க வந்துட்டல, உன் மாமியார் தான் வீட்டு வேலையெல்லாம் ஒட்டுக்க செய்ய வேண்டியது இருக்கும். அதான் உன்னை போன் பண்ணி கூப்பிட்டு உன் தலையில வேலையெல்லாம் கட்டலான்னு பாக்குறாங்க. போகாதடி போகாத, உன் புருஷனுக்கு போன் பண்ணி, அதான் என் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி இப்பெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லு. அதான் என் புருஷன் உன் மாப்பிள்ள போன் பண்ணிட்டேன் காலையில. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு நீ வந்தாவா இல்ல மொட்டு மொத்தமா உங்க அம்மா வீட்டுல இருந்துக்கேன்ட்டாரு. ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் உன் புருஷன் இல்லடி, எல்லாம் உன் மாமியார் தான். இப்ப என்னமா பண்றது? நான் ஊருக்கு தான் போயணுமா, வேற வழியே கிடையாதா? இருக்குடி இருக்கு, நீ அடிக்கடி ஊருக்கு வர்றதுக்கு டிஸ்டர்பா இருக்கிறது உன் மாமியார் தானே? ஆமாமா, இப்ப என்ன பண்றது? பேசாம உன் மாமியாருக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். அப்புறம் உன்னை தடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நினைச்ச நேரம் வீட்டுக்கு வந்துடலாம். எப்படி பாயாச ஐடியா? என்னமா சொல்ற? அப்ப என் மாமியார க்ளோஸ் பண்ண சொல்றியா? சேச்சே, உன் மாமியாருக்கு பாயாசத்துல தானே கலந்து கொடுக்க போற. நீ என்ன கொலையா பண்ண போற? பாயாசத்தை குடிச்சிட்டு அவங்க பக்குவமா போய் சேர போறாங்க. அப்புறம் உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுல்ல? அத்த, நானும் உங்களுக்கு ஒரு பாயாசத்தை போடலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, நீ இன்னும் போகலையா? ஆமாத்த, நேத்து கூட நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு நீங்க உங்க அம்மா அந்த சீர் செஞ்சாங்களா, இந்த சீர் செஞ்சாங்களா, பொங்க சீர் செஞ்சாங்களா, தீபாவளி சீர் செஞ்சாங்களா, 1008 கேள்வி கேட்டீங்களே, போகவே விடல. அது வந்து உங்க மக அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தடையா இருக்கிறது அவங்க மாமியாரு. அவங்களுக்கு ஒரு பாயாசத்தை போடுறதுல நியாயம் இருக்கும்போது நான் என் மாமியாருக்கு பாயாசம் போட்டா என்னத்த தப்பு? பாயாசத்தை போட்டுறவா? ஐயோ வேணாம் மர்மோளே, வேணாம் வேணாம். அது அந்த பயம் இருக்கட்டும். அது ஒழுங்கு மரியாதை இன்னைக்கு மட்டும் இருந்துட்டு நாளைக்கு ஊர் கிளம்புற வழியா பாரு. சரிங்க நீ. என்ன, ஒரு டம்ளர் பாயாசம் 2 டம்ளரை சேர்த்து போட வேண்டியது இருக்கும், உனக்கும் சேர்த்து. புரியுதா? புரியுது புரியுது, நல்லா புரியுது. என்னம்மா இது, அண்ணி நிக்கல பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? அடியே, அவ இங்க நிக்கிறான்னு நினைக்கல டி, உள்ள போயிட்டா நினைச்சு தைரியமா பேசிட்டேன். பார்த்தா பின்னாடியே நின்றுக்காடி, வசமா மாட்டிக்கிட்டேன். அத்த அத்த, ஒரே போரிங்கா இருக்குத. அப்படியாம்மா? அதுவும் இல்லாம வயிறு கடமுடன் சத்தம் போடுது. ஐயோ, வயத்துல எதுவும் பிரச்சனையா? வாரியா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு நினைக்கிறேன். என்னது பசிக்குதா? வீட்டுலதான் எல்லா பொருளும் இருக்கேம்மா, நினைச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? அது வந்துட்ட என்னன்னே தெரியல, நானே சமைச்சு நானே சாப்பிடுறதுனால ருசியே தெரிய மாட்டேங்கிட்ட. ஐயோ, அப்ப என்ன பண்றது? அத்த, அன்னைக்கு கூட நீங்க ஒரு பச்சி போட்டீங்களா, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது இப்படி போடவே இல்லத்த. நல்ல டேஸ்டா பண்றீங்க. உங்க கைப்பக்குவமே கைப்பக்குவம். உங்க கையால சாப்பிட்டா எங்க அம்மா ஞாபகம் என்ன, எங்க பாட்டி ஞாபகமே வருது தெரியுமா? உங்க கைப்பக்குவத்தை மிஞ்ச இந்த உலகத்துல ஆளே கிடையாது. ஓ அப்படியா மருமகளே? சரி, கொஞ்ச நேரம் இரு, நான் உனக்கு போய் பஜ்ஜி செஞ்சு எடுத்துட்டு வரேன். என்ன இருந்தாலும் உங்க கைப்பக்குவம் எங்க அம்மா பாட்டி எல்லாம் விட சூப்பரா இருக்குத. ஆமா, பஜ்ஜி வேணும்னு ஆசையா கேட்டாலே, வாழைக்காய் பச்சி போடுறதா இல்ல வெங்காய பச்சி போடுறதா இல்ல சிம்பிளா அப்பள பச்சி வேணுமா? என்ன வேணும் தெரியலையே. சரி, அவகிட்டே கேட்டுருவோம். ஹலோ, சொல்லுடி. ஐயா, மருமக யார்கிட்டே போன்ல பேசுறா போல. சரி, பேசி முடிச்சதும் கேட்டுட்டு போவோம். என்னது, மாமியார கையில போடுறது கஷ்டமா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடி. என்ன இவ நம்மளை பத்தி தான் ஏதோ பேசுறா போல. இப்படி மாமியாருக்கு டீ காஃபி பச்சு எல்லாம் போட்டுட்டே இருந்தேன்னா எப்படி என்ன மாதிரி ஜாலியா உட்காந்து டீ காஃபி குடிச்சு மாமியாரே பச்சு போட்டு தர சொல்ல போற? என்னது, அதெல்லாம் முடியாதா? அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டி. இப்ப கூட என் மாமியார் எனக்கு பச்சு போட்டு தான் போயிருக்காங்க. அதுவா, அதெல்லாம் சிம்பிள் ஐடியா டி. உங்க கைப்பக்குவம் எங்க அம்மா பாட்டியை விட சூப்பரா இருக்கு, உங்களை விட சமைக்கிறதுக்கு இந்த உலகத்துல பெரிய ஆளே இல்ல, அப்படி இப்படின்னு உங்க சமையலை பத்தி பாராட்டி தள்ளிட்டேன்னு வச்சுக்கோயேன். அப்புறமா பசிக்கிட்டு சமைக்க டயர்டா இருக்கு அந்த மாதிரி சீனை போட்டேன்னா ஓடி போய் அவங்களே சமைச்சிட்டு வந்து தந்துருவாங்கன்னா பாரு. இப்ப கூட இப்பதான் அந்த மாதிரி பிளானை தான் யூஸ் பண்ணி பஜ்ஜி போட அமைச்சிருக்கேன் டி.
ஏ மருமவளே, நான் சூக்க என்ன வேலை வாங்குறியாடி? நீ உட்கார்ந்து திங்கிறதுக்கு ஏன் தலையில மிளகா அரைக்கிறியா? இரு இரு வர்றேன். மருமகளே, எம்மா மருமகளே. ஐயோ வச்சிருக்கீங்க, மாமியார் வந்துட்டாங்க. அத்தே என்ன தே சொல்லுங்க தே, பச்சி போட்டீங்களா? பச்சி போட தான் போனேன் மருமகளே. ஆனா உனக்கு வாழைக்காய் பச்சி பிடிக்குமா இல்ல வெங்காய பச்சி பிடிக்குமா, அப்படி இல்லைன்னா அப்பள பச்சி பிடிக்குமான்னு கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன். அதுவாத்தா எனக்கு வாழைக்காய் பச்சி தான் ரொம்ப பிடிக்கும், அதுவே ரெடி பண்ணிருங்க அத்தை. இரு இரு, இப்போ வாழைக்காய் உரிக்கிறதுக்கு பதிலா உன் தோலை உரிக்கிறேன். என்னத்த சொல்றீங்க? ஏன் தலை உரிக்க போறீங்களா? வாடா என் மச்சி, உன் உடம்ப பிச்சி போட போறேன் பச்சி. வாடா என் மச்சி, உன் உடம்ப பிச்சி போட போறேன் பஜ்ஜி. அத்தை அத்தை அத்தை, என்னடி அத்தை அத்தை, என்கிட்ட வந்து உங்க சமையல் டேஸ்டா இருக்குங்க வேண்டியது, உன் ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் நான் சொல்ற பொய், என் மாமியார வேலை வாங்குறதுக்கு நான் வச்சிருக்க ஐடியா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ நான் பேசுனதை முழுசா கேட்டாங்க போல. இன்னைக்கு எனக்கு டர்ரு 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 தான். இருடி இரு, என் மக வரட்டும். நீ உன் வண்டவாளத்துல இன்னைக்கு நான் தண்டவாளத்துல இல்லையான்னு மட்டும் பாரு. சாரித்த சாரித்த, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இது பண்ண மாட்டியா? என் மூஞ்சிலே முழிச்சிடாத, என்கிட்ட பேசவே பேசாத பத்துக்க. ச்சே, ஒரு பச்சிக்கு ஆசைப்பட்டு இப்படி மாமியாருக்கு மருமகளுக்கு இடையில பெரிய சண்டை வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃபோன் தான். இல்ல ஃபோன்ல நான் சொன்ன உண்மைதான். ஐயோ என் புருஷன் வரையும் உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு அது வேற போச்சு. இப்ப என்ன பண்றது? எம்மா அண்ணிய பத்தியா சரியான ஆளா இருக்காங்கம்மா. ஆமாட்டி, இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. இப்போ ஒரு காஃபி எதுவும் குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி கூப்பிட்டு பாப்பா வர்றாளான்னு. அதான் சண்டை போட்டியே, எப்படி பேசுவாங்க? இரு இரு, அதோ வர்றா. அத்தை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா அத்தை? எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எம்மா இப்படி பசியோட எவ்வளோ நேரமா இருப்பீங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. ஒரு பாலாவது குடிக்கீங்களா? சரி சரி, ஒரு டம்ளர் பால் வேணா குடிக்கிறேன். இதோ ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வரேன் அத்தை. ஏன் நீ என்ன பார்த்தாலும் உங்களுக்கு ஆளா தெரியலையா? எனக்கும் தான் பசிக்கும். எனக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வர மாட்டீங்களா என்ன? ஓ ஓகே நாத்து, நீ ஏன் வாலண்டியரா வந்து கேட்கும்போது நான் வேணா நான் சொல்ல போறேன். உனக்கும் சேர்த்து பால் பால் கன்ஃபார்ம். என்னம்மா இது, உன் மருமக கோவத்துல எடுத்துட்டு வர மாட்டேன்னு பார்த்தேன், உடனே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. ஆமாட்டி, அவளும் என்ன மாதிரி தான் கோவத்துல இருப்பான்னு நினைச்சேன். பரவாயில்லையே, அவகிட்ட கோவம் குறைஞ்சிருச்சே, பொறுமையா தான் இருக்கா போல. இந்தாங்க அத்தை, இந்தா நாத்து, குடிங்க குடிங்க, சீக்கிரம் குடிங்க. பால் சூடா இருக்கும்போதே குடிச்சிருங்க. அண்ணி நான் கூட உங்களை என்னமோ நினைச்சிட்டேன் அண்ணி. ஆமா மருமகளே, மாமியார் மருமகனா சண்டை வரத்தான் செய்யும். அதுக்காக கோச்சிக்கிட்டு வந்து இருக்கிறது தான் தப்பு தான். சாரி மருமகளே, என்ன மன்னிச்சிரு. ஆமா அண்ணி, நாத்தனாரு மதனின்னா சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்காக நான் உங்ககிட்ட பேசாம இருந்திருக்க கூடாது. சாரி அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. அது வந்து சரி, நீதான் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டீங்களே, இப்போ அந்த பாலை கொடுங்க, நான் வந்து அதுக்கு சக்கரை போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன மருமகளே இப்படி சொல்ற? அது வந்து அதுல நான் சக்கரை கம்மியா தான் போட்டுருந்தேன், அதான் கொஞ்சம் இனிப்பா இருக்கட்டும், நான் சக்கரை போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல அண்ணி, சக்கரை கம்மியாவே குடிச்சுக்கிறோம். நாத்து அது வேற, நான் சக்கரை ஆத்தும் போது பால் நல்லா ஆறிடுச்சுல, அதை கூட நாத்து நான் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். சூடா இருந்தா தான் குடிக்க நல்லா. ஆமா, அவ சூடாத்தான் குடிப்பாளாக்கும். இருக்கட்டும் மருமகளே, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ தயவு செய்து குடிச்சிடாதீங்க நாத்து, நீ குடிச்சிடாத நாத்து, குடிச்சிடாத. ஏன் மருமகளே என்னாச்சு? இப்பதான் நான் சந்தோஷமா பேசணும்னு நினைச்சு அதுக்காட்டி குடுத்துட்டு குடிக்காதன்னு சொல்ற, என்னாச்சு? அது வந்து பரவாயில்ல நீ எப்படி இருந்தாலும் நாங்க குடிச்சுக்கிறோம். சாரி நாத்து, என்ன மன்னிச்சிரு. அதான் இப்ப நீங்க பேசிட்டீங்கல்ல, தயவு செய்து இந்த பாலை குடிக்காதீங்க. ஏன் 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 இவ்வளவு எமோஷனா சொல்ற? அதானே அது வந்துட்டே, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட கோச்சிக்கிட்டு பேசாம இருக்கீங்கன்ட்டு பால் டைல கலந்துட்டேன். மருமகளே, பால் டைல கலந்தியா? ஐயோ அண்ணி, உங்களை நம்பி ஒரு டம்ளர் பால் கூட குடிக்க முடியாது போல. அது வந்து நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட கோச்சிக்கிட்டு பேசாம இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன். அதான் இப்பதான் பேசிட்டீங்களே, தயவு செய்து பால் குடிக்காதீங்க. பாவி, அது போய் சின்ன சண்டைக்காக பால் டைல கலப்ப படுவாவி. சாரி தை, இனிமேல் ஏதாவது பெரிய சண்டை வந்தா மட்டும் கலக்குறேன். இந்த மாதிரி சின்ன சண்டைக்கெல்லாம் பால் டைல கலக்க மாட்டேன், மன்னிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.